வந்து செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழிக்குன்றம் தாலுக்கில் இருக்கக்கூடிய நென்மேலிங்கிற ஊராட்சி சம்பந்தமாக ஒரு புகார் வந்திருக்குது. புகாரில் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் பாதுகாப்பு வேணும், எனக்கு பாதுகாப்பு தாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சமூக ஆர்வலர் கேட்டிருக்கிறாரு. இந்த சமூக ஆர்வலர் கேட்குற காரியத்தை பார்த்தாச்சுன்னா அதை விசாரிக்கப்படும்போது அவங்க அடிப்படை தேவையை கேட்டிருக்கிறாங்க. தேவையை கேட்கும்போது அரசு அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு எதிராக அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ணி அந்த மக்கள் வந்து பல ஆண்டுகளாக ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து அந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்ண மக்களை தனித்தனியாக பேசி அவங்கள பிரித்து அவங்களுடைய ஒற்றுமையை கெடுத்து அந்த ஆளை வந்து விரோதியாக பார்க்குற அளவுக்கு அதிகாரிகள் வந்து ஒரு செயல்பாடை செய்திருக்கிறது வந்து மிக வருத்தமும் வேதனைக்குரியதுமாக இருக்குது. தொடர்ந்து இது போன்ற அதிகாரிகள், அதாவது சிவகலை செல்வன் நல்லில் அவர் தெளிவாக சொல்கிறாரு. இந்த சிவகலை செல்வன் தான் ஏற்கனவே இங்கே வந்து நிறைய தப்பு பண்ணனால ப்ரமோட் பண்ணாங்க. முன்னாடி இருந்த கலெக்டர் ப்ரமோட் பண்ணி பிறகு இங்கே வேலையே வேண்டாம் அப்படின்னு டிரான்ஸ்ஃபரில் போன ஆள் தான். திருப்பி அதே இடத்துக்கு டிரான்ஸ்ஃபரில் வந்திருக்கிறாருன்னா என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கிறார்? இங்கே டிரான்ஸ்ஃபர் கொடுத்தது யார்? இவர்கள் வந்து சிஎம் பெட்டிஷன் வந்து 300க்கு மேற்பட்ட ஆலயம் ஊராட்சி மணிக்கு புகார் செய்திருக்கிறாங்க. அந்த புகார் செய்கிற அளவுக்கு இங்கே என்ன நடந்தது? எந்த அதிகாரியும் விசாரிக்க மாட்டாங்களா? அந்த பணிகள் வந்து இல்லைன்னாலும் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து விசாரித்து யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவங்களுக்கு நடவடிக்கைக்கு நாங்கள் எடுத்துருக்குறோம், எடுக்கல, இவ்வளோ நாள் ஆகுன்னு சொல்லணும். எதுவுமே சொல்லாமல் பெட்டிஷனை வந்து சோனல்ங்கிற வந்து சொர்ணலட்சுமி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து வைராக்கியத்தோடு பண்ணுறாங்க? அவங்களுக்கு என்ன செய்து கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கணும் ஒவ்வொரு பெட்டிஷனையும். எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறது சட்டவிரோதமான காரியங்களை கையில் எடுத்து தாங்கிற அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் நிர்வாகம் கட்டாயம், இந்த செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் இல்லைன்னா மாநில அரசு முறையாக கண்டித்து நடவடிக்கை எடுக்கலைன்னா இதே மாதிரி தான் எல்லா அதிகாரிகளும் வந்து இங்கே தவறுகளாக பண்ணுவாங்க. மக்களை வந்து அரசுக்கு எதிராக திசை திருப்பி விட்றாங்க. இதுதான் நான் சொல்லுவேன். தேர்தல் வர்ற நேரம் பார்த்து அரசுக்கு விரோதமாக திசை திருப்பி விட்டு மக்களுக்கும் அரசுக்கும் மிகுந்த ஒரு கருத்து வேறுபாடை உருவாக்கி மக்களை ஓட்டு போடாமல் அரசை வந்து ஆதரிக்காமல் தடுக்கிறதுக்காக சிவகலைசியும் சொர்ணலட்சுமியும் சேர்ந்து செயல்படுறாங்க. இதுக்கு ஏடி பஞ்சாயத்து, பிஏபிடி, கலெக்டரு, பிடி இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. இவங்கள்டெல்லாம் கம்ப்ளைண்ட் போனப்பறம் இவங்களும் அதை நடவடிக்கை எடுக்கல. கேட்டால் எல்லாமே சிவகலை பார்த்துக்கிறாரு சிவகலையில் கொடுக்குறாங்க. இது எங்கே போய் நிற்கிறது தெரியாது. அரசு வந்து முழுமையாக இதை கண்காணித்து நடவடிக்கை எடுத்து ஸ்பெஷல் டீம் போடுங்க. இந்த நென்மேலியில் என்ன நடந்திருக்குது? ஏன் இந்த மாதிரி பிரச்சனை? போலியாக வந்து கம்ப்ளைண்ட், போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்கடி கம்ப்ளைண்ட் கொடுக்க, நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். இப்போ எனக்கு வந்து ஜீவோ நம்பர் 773/2018 வந்து எந்த அதிகாரியும் கடமையை செய்யலை. அவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் போலீஸில். ஏன்னா துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த மாதிரியே ஓட்டி அடிக்கிறாங்க. இப்போ 1/4/2024 ஒரு பொருள் வாங்கின சம்மந்தமாக 31/7/2024 உள்ள கணக்குகளை கிராம சபையில் கொடுத்தாங்க. கலெக்டர் நான் பெட்டிஷன் போட்டேன், இதுவரை நடவடிக்கை எடுக்கல. கலெக்டர் வந்து ஏடி அனுப்பியிருக்கிறாங்க. ஏடி வந்து பிடிஓக்கு அனுப்பியிருக்காங்க. பிடிஓ வந்து ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதா பண்ணி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் தான் இல்லை, 17 மாதம் ஆச்சு. அப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்களுக்கு விரோதமாக செய்கிற இந்த காரியங்கள் தான் அரசுக்கு மிகுந்த கெட்ட பெயரை உருவாக்குங்கிறது தெரியுது. எந்த சிஎம்முமே அடுத்து நம்ம ஆட்சி வர வேண்டாம், மக்களை எதுவும் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறது இல்லை. அதுலேயும் முதலமைச்சர் இப்போது நிறைய வாரி வழங்கி மக்களுக்கு நல்லதை செய்கிறாங்க, நல்லது நடக்கட்டுன்னு. அப்போ வந்து உங்களுடன் ஸ்டாலின் ப்ரோக்ராமில் எவ்வளோ புகார்கள் வருது, அதை தீர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இவங்க என்னென்னா புகாரை கூட்டி முடிஞ்சால் பார்த்துக்கன்னு மக்களை சேலஞ்ச் விடுறாங்க. அதனால் மஞ்சுநாதனுக்கு தகுந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும். அவருக்கு வந்து அவர் வச்சிருக்கிற கோரிக்கை எத்தனையும் நிறைவேற்றணும் அப்படிங்கிறது எனக்கு தாழ்மையான வேண்டுதல். அதனால் தொடர்ந்து வந்து இந்த சொர்ணலட்சுமி எந்தெந்த பெட்டிஷனை எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அதையும் ரீஓப்பன் பண்ணி பார்த்து அது எது உண்மை எது பொய்ங்கிற கண்டுபிடிக்கணும். சிவகலை ஏன் இந்த மாதிரிலாம் செய்கிறாரு? மக்களை வந்து திசை திருப்புறாரு, பிரித்து ஆள்றாரு, மக்களுக்குள்ள பிரிவினைகளை உருவாக்குறாரு. அதனால் அவருக்கு மேலே ஸ்பெஷலாக வந்து எஃப்ஐஆர் போடணும்.
நடவடிக்கைங்கிறது அல்ல, முதல்ல அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுங்க, துறை ரீதியான நடவடிக்கை அப்படிங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து தமிழக அரசு இதை செய்யும்னு எதிர்பார்க்குறேன். கட்டாயம் இந்த மக்கள் நலன் கருதி கட்டாயம் இந்த அரசு சம்பந்தப்பட்ட தவறு செய்த, அரசுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய, மக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய அரசு அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்பி இந்த வீடியோவை தமிழக முதல்வர் அவர்களுக்கு சமர்ப்பித்து ஒப்புக்கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாபு சார் அவர்களுக்கு, அகில இந்திய லஞ்ச ஒழிப்பு மையம் பாபு அவர்களுக்கு, செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கல்லிக்குன்றம் தாலுகா நென்மேலி கிராமம் ஆசிரியர் குடியிருப்பில் வசிக்கும் மஞ்சுநாதன். சார், என்னென்னா நாங்கள் அடிப்படை வசதிகள் கேட்டு சுமார் ஒரு 300 புகார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் எந்த புகார் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை, அட்லாஜ்மெண்ட்டு கார்டு கொடுக்கறதில்ல. ரிப்பீட்டடாக அவர் பாட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தார். நாங்களும் இன்றைக்கி நடவடிக்கை எடுப்பாங்க, நாளைக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பல புகார்கள் அப்படியே போய்கிட்டு இருந்தது. என்னடா அது, இத்தனை புகார்கள் கொடுத்தும் ஒரு புகாருக்கு நடவடிக்கை எடுக்கலையேன்னு போய் பார்க்கும்போது எல்லா கம்ப்ளைண்ட்டும் அவர் க்ளோஸ் பண்ணிட்டார். சரி, க்ளோஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியரிடமும் பல புகார்கள் கொடுத்துள்ளோம். அதுக்கும் அவர் எந்த பதிலும் சொல்லலை. இந்த நிலைமை போயிட்டு இருக்கும்போது நாங்கள் மத்திய அரசிடம் ஆன்லைனில் கிரவன்ஸ் போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். கிரவன்ஸ் போர்ட்டல்லையும் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஹிந்தியில் இருக்கிற லெட்டரை வச்சு அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டார். அது விஷயமா பல டைம் போய் கேட்டப்பையும் அவர் பதில் சொல்லலை. அது ஹிந்தி பேப்பர் என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கான அந்த வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். அந்த பேப்பருக்கு எனக்கு பதில் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். என்னென்னா, அது உண்மையாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்த பதிலா இல்லை இவங்களா வச்சுட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஹிந்தியில் அனுப்பியிருந்தாங்கன்னா எனக்கு அதை பற்றி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எனக்கு கொஞ்சம் உதவி கொடுக்குற மாதிரி கேட்டுக்கிறோம். இது சம்மந்தமாக அத்தனை அதிகாரிகிட்டையும் கேட்டேன், யாரும் பதில் சொல்லலை. அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன். தயவுசெய்து டெல்லியிலேருந்து என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு, எங்கள் மக்கள் யாருக்கும் அது புரியல. அதனால தான் ஐயா, இது கொஞ்சம் உதவி கொடுத்தீங்கன்னா நன்றி. இதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணி அந்த ஹிந்தியில் இருக்கிற லெட்டருக்கு பதில் கொடுக்குற மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.